சூப்பர் சரவணா ஸ்டோர் சூப்பர் ஆடி தள்ளுபடி சென்னை மற்றும் மதுரை மாட்டுத்தாவணி. 36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு sreemurugantravel.com. பிரபல முன்னணி இசைக்கலைஞர்கள் பக்தியோடு பங்கேற்கும் ஐபிசி பக்தி பரவசம் 2024 பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி ஆகஸ்ட் 23 வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு வாணி மகாலில். அனுமதி இலவசம். இந்த குரு வக்கரமடையும் பொழுது யார் உங்களை மதிக்கலையோ அவன் மதிப்பான். குழந்தைகள் நினச்சி பல கவலைகள் பட்டு இருப்பாங்க. அந்த குழந்தையோடைய கவலை ஓரளவுக்கு செட்டில் ஆகும். குழந்தை படிக்க ஆரம்பிச்சிடுவான். லக்னம் 5, 9 இன்டர்கனெக்ட் ஆகும் பொழுது முதல் விஷயம் குலதெய்வத்துடைய அனுகிரகம் நடக்கும். வீடு, வண்டி, வாசல், சொத்துக்கள் கண்டிப்பாக ஏற்படும். குழந்தை பிராப்தம் ஏற்படும். பிடிச்ச வரன் கிடைக்கும். இந்த லிஸ்ட்டில் இல்லாத விஷயங்கள் எதுவுமே கிடையாது. ஆக்சுவலாக சொன்னால் ரிஷபத்துக்கு அருமையான டைமிங்னே சொல்லலாம். வக்கரமாக இருக்கும் பொழுது முடிஞ்ச அளவுக்கு எல்லா இடத்துக்குமே நீங்கள் போய் முன்னிருந்து பண்ணணுங்கிற நிலைமையில இன்னொருத்தரை வச்சு ஃப்ரண்ட் அண்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் நீங்கள் போய் அங்கே கலந்துக்கிறதுக்குன்னு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். ரிஷபத்தில் பிறந்திருக்கக்கூடிய பாதி பெண்களுக்கு இப்போ. சார் வணக்கம். சார் வணக்கம், நமஸ்காரம். இப்போ குரு வக்ர பெயர்ச்சி அப்படின்னு சொல்றாங்க. குரு வக்ர பெயர்ச்சி அப்படின்னா என்ன சார்? அதாவது முதல் விஷயம் புரிஞ்சுக்கணும், குருங்கிறது மங்களகாரகன், சுபகாரகன். மங்களங்கள் வீட்டில் நல்லது நடக்கணும், கெட்டி மேலே சத்தம் கேட்கணும், வீட்டில் குவா சத்தம் கேட்கணும், வீட்டில் எப்போவுமே மகிழ்ச்சியான ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்கணும். லக்கு பயங்கரமாக ஃபேவர் பண்ணும். ஒரு மனுஷன் நிறைய பேருடைய ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயம் பண்ணால் கூட நிறைய தடைகள், தாமதங்கள் எல்லாமே பண்ண முடியாது. தே கெட்ஸ் ஹோல்டு. ஆக்சுவலாக ஒரு இடத்துல லாக் ஆகி உட்காந்துப்பாங்க, ஒரு வட்டத்துக்குள்ளே உட்காந்துருப்பாங்க. அதுக்கு மேலே அவங்களால வளர முடியாது. நிறைய இடங்களில் பின்னுக்கு குத்துற ஆள் நிறைய பேர் வளர்ந்துருப்பாங்க. இதெல்லாம் பேசிக்கலாக ஒரு ஜாதகத்தில் குரு நீச்சம் அடையும் பொழுது, குரு பாதிக்கும் பொழுது, குரு கெட்டு போகும் பொழுது இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் கொடுக்கும். சில பேருடைய ஜாதகத்தில் ஒரு சூக்ஷ்மம் என்னன்னா, குரு வக்கரமாக இருக்கும், சனி வக்கரமாக இருக்கும். பிறப்பு ஜாதகத்திலே அப்படி இருக்கக்கூடிய அத்துணை நபர்களுக்குமே இந்த ஒரு டைமிங்கிறது ஒரு பீக்கை டச் பண்ணும். இப்போ குரு வக்ரமா ஜாதகத்தில் இருக்குன்னா ஒரு பேசிக்கா அவங்களோட ஜாதகத்தை பார்த்து அது எப்படி சார் கண்டுபிடிக்கும்? ஒன்று, அவங்க ஆல்ரெடி ஃபார் எக்ஸாம்பிள் 7ஆம் இடத்துல குரு வக்கரான்னு வைங்க, இம்மெட்டீரியல் ஆஃப் எந்த ஹவுஸாக இருந்தாலும் மேட்டர் கிடையாது, எந்த பாவமாக இருந்தாலும் கரெக்ட் கிடையாது. 7ஆம் இடத்துல குரு வக்கரமாச்சுன்னா ஃபேமிலி லைஃப்பில் சிக்கல் கொடுக்கும். அந்த குரு வக்கரமாக இருந்து ஒருவேளை வரக்கூடிய நபருக்கும் வக்கரமாக இருந்ததுன்னா ஃபேமிலி ஆரம்பிக்கிறதே ஒரு பிரச்சனையில் ஆரம்பிச்சிருக்கும். அப்போ என்ன நடக்கும், அவங்க இது வேண்டாம், இந்த பொண்ணு வேண்டான்னு விட்டுருப்பாங்க. 8 மாதத்துக்கு அப்புறம் அதே பொண்ணு வரும், மறுபடியும் கல்யாணம் பண்ணிட்டு ஃபேமிலி லைஃப் நல்லா இருக்கும். பக்கத்தில் மேரேஜ் பிரேக் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே பையனை கல்யாணம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி எது வேண்டான்னு சொல்லி நம்ம தட்டி விட்டுறோமோ அவங்களே கல்யாணம் பண்ணுற மாதிரி நிலைமை வரும். இதே குரு வக்கரம் 5ஆம் இடத்துல அப்படின்னா குழந்தை பிறப்பு தாமதமாகும். இந்த குரு 5ஆம் இடத்துல வக்கரம்னா பெரிய சூக்ஷமம் புரிஞ்சிருக்கு. போன ஜென்மத்தில் எந்த குழந்தை வேண்டான்னு நீங்க கர்ப்பத்தை கலைச்சிருக்கீங்களோ அதே குழந்தை மறுபடியும் பிறக்கும். அந்த குழந்தையுடைய நேச்சர் எப்படி இருக்குன்னா, சாக்ஷாத் உங்க தாத்தா எப்படி இருப்பாரோ, அப்பா சைடு இருக்கக்கூடிய தாத்தா. ஆனால் கரெக்டாக அந்த குரு வக்கரமாக கோச்சாரத்தில் வரும்பொழுது அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாதுன்னு யார் கடன் கொடுத்தாங்களோ அவங்களே உட்காந்து பேசி அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை குறைச்சி செட்டில்மெண்ட்டில் முடிச்சுட்டு போயிடுவாங்க. நிறைய பேர் கிரெடிட் கார்டில் வாங்கின கடன் இப்படி தான் க்ளோஸ் பண்ணுவாங்க. இப்படிப்பட்ட டைமில் தான் அது கரெக்டாக பார்த்தீங்கன்னா உள்ளே உட்காந்துக்கும். இதெல்லாம் சம்டைம்ஸ் இதெல்லாம் நமக்கு மிராக்கலாக தெரியும். லக்னத்துக்கு குரு வக்கரமாக இருக்குன்னு வைங்க, அவங்களுடைய எண்ணங்கள், தாட் ப்ராசஸ் எல்லாமே பின்னோக்கி இருக்கும். பின்னோக்கினா பழசுலேருந்து ஆரம்பிக்கிறது. ஒருத்தரோட புது ஒரு தொழில் ஆரம்பிக்கிறாங்க. அந்த தொழில் புதுசாக ஆரம்பிக்கும் பொழுது இருக்கக்கூடிய ஒரு வெற்றியோட தொழில் ஆரம்பித்து வேண்டான்னு விட்டுட்டு போயிருக்கக்கூடிய இடத்த நீங்கள் போய் அந்த இடத்துல மேனேஜராக உட்காந்திங்கன்னா கட அந்த தொழில் வளர்றது கண்கூட பார்ப்பீங்க. அவங்க அந்த ரெட்ரோகிரேடுன்னு சொல்கிறது ரிஃபர்பிஷ்ன்னு சொல்லலாம், இல்லைன்னா ரெட்ரோஃபிட்னு சொல்லலாம். இதெல்லாம் இங்கிலீஷ் வார்த்தைகள். ஆனால் என்ன அர்த்தம்னா பழச புதுசாக்கக்கூடிய தன்மை அந்த குரு வக்கரமாகும் பொழுது நடக்கும். அது லக்னத்தில் இருக்கும் பொழுது இவங்க மூளை பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால பொதுவாகவே அந்த மாதிரி ஒரு கிரகத்துக்கும் ஒரு வீரியம், அது எந்த நட்சத்திரங்கள்ல இருக்கு, எந்த பாவகத்தை தொடர் கொண்டிருக்கு, எந்த டிகிரியில் இருக்குன்னா ஸ்பெசிஃபிக்காக பார்க்கும் பொழுது அதோட வேலை பயங்கரமாக இருக்கும். அந்தந்த கிரகங்கள் எப்படிப்பட்ட வேலைகள் செய்யுமோ. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ குரு வக்கரம் பேசின்னு இருக்கோம்ல, இன்னொரு 5 மாதத்துக்கு குரு வக்கரம். இப்போ அக்டோபர் 10லிருந்து அடுத்த வருஷம் 2025 பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் குரு வக்கரம். பிறப்பு ஜாதகங்கள் இப்படி வக்கரமாக இருந்ததுன்னா இவங்களுக்குலாம் அந்த அக்டோபர் நவம்பரில் சரியான பீக்கை டச் பண்ணும். அது எப்படிப்பட்ட விஷயங்கள் கொடுக்கும்னு ஒரு அவங்க லக்னத்தை வச்சு நம்ம டிசைட் பண்ணோம். நிறைய பேர் ராசி பலன்னு எடுத்துப்பாங்க. ஆனால் லக்னத்துலேருந்து பார்க்கும்பொழுது அதோட ரிசல்ட் அதிகமாக இருக்கும். நாடி ஜோசியத்தில் பார்க்கும்பொழுது குரு தான் ஜீவகாரகன். ஜீவகாரகன்னா குரு, கர்மாவிற்கு காரகன் அப்படின்னா சனி. நம்ம நிறைய இடத்துல பேசியிருக்கோம். அந்த குரு இருக்கக்கூடிய இடத்துல இருந்து எந்த இடத்துல குரு இருக்கோ, இப்போ கோச்சாரத்தில் குரு கனெக்ட் ஆகுதோ அங்கே தான் ரிசல்ட். உங்களுக்கு ஆன்சர் அந்த இடத்துல புதஞ்சிருக்கும்னு அர்த்தம். அதை நம்ம நோண்டி எடுக்கிறதா இந்த ப்ரோக்ராமோடைய இன்டென்ஷன். அவ்வளோதான். பொதுவாக பார்க்கும் பொழுது டாக்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ரிபேட் கிடைக்கும். தங்கத்தில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும்.
உணவு சம்பந்தப்பட்ட துறைகளில் பெரிய புரட்சி ஏற்படும். அந்த விவசாய துறைகளில் அந்த ஒரு சப்சிடி மாதிரி விஷயங்கள்லாம் அனௌன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பிராப்தம் இருக்குது. அதே மாதிரி வெள்ளி வைரம் இது ரெண்டுலேயுமே பெரிய ஒரு மாற்றம் வரப்போகுது. ஒன்று. ரெண்டாவது, குழந்தைகள் ஆரம்ப கல்வின்னு சொல்லுவோம். அதாவது ஆரம்ப கல்வின்னு நான் சொல்கிறது 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ்க்குள்ளே ஒரு குழந்தை வந்து இப்போ ப்ரீகேஜி, சில பேர் கிரச்சுன்னு சொல்லி கூட டே கேர்னு கூட சேர்த்துறாங்கல்ல, அதுலலாம் ஒரு பெரிய ஒரு சர்டிஃபிகேஷன், ஒரு பெரிய புரட்சி இதெல்லாம் வரக்கூடிய சில முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ரிஷபராசிக்காரர்களுடைய இந்த குரு வக்கர பயிற்சி எப்படி அமையுது? அதாவது 2 ராசிகள் சொல்லியிருந்தேன். ஒன்று துலாம், 2வது ரிஷபம். இந்த 2த்துக்குமே சூப்பர். அதில் ரிஷபத்துக்கு இன்னும் நல்லா இருக்கும். ஏன்னா ரிஷபத்துக்கு லக்னத்தில் குரு வந்து இவங்களை வந்து உடம்பு ரீதியாகவும் மன ரீதியாகவும் நிறைய பிரச்சனைகள் ஆக்சுவலாக கொடுத்துட்டு இருந்தது. இப்போது அந்த லக்னத்தில் குரு வரும் பொழுது நம்பிக்கை இல்லாத தன்மை, உடம்புல சுத்தமாக அந்த கான்ஃபிடென்ஸ் இல்லாத தன்மை, எது பண்ணாலும் ப்ராப்ளம், யார்கிட்ட போய் நின்னாலும் ஒரு அவமானம், இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அத்தனை பேருக்கும் ஒரு ரிலீஃப் கிடைக்கும். ஃபஸ்ட்டு விஷயம், நற்செய்தி என்னென்னா, இந்த குரு வக்கரம் அடையும் பொழுது யார் உங்களை மதிக்கலையோ அவன் மதிப்பான். குழந்தைகள் நினச்சி பல கவலைகள் பட்டு இருப்பாங்க. அந்த குழந்தையோடைய கவலை ஓரளவுக்கு செட்டில் ஆகும், குழந்தை படிக்க ஆரம்பிச்சிருவான். ரெண்டாவது, அந்த பெரியவங்க வந்து இங்கே இருப்பாங்க, ஃபாரினில் குழந்தைகள் செட்டிலாக இருப்பாங்க. ஏதாவது ஒரு தேவையில்லாமல் ஒரு வார்த்தை இல்லைன்னா ஒரு சின்ன ஒரு அதாவது கருத்து வேறுபாடுகளினால் வந்து பிரிஞ்சிருப்பாங்க ஃபேமிலி. ஒரு சின்ன வீடியோ காலில் கூட கூப்பிட்டு அம்மா அப்பா எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குற மாதிரி நிலைமைகள் இல்லாத நபர்கள் இப்போ ஃபேமிலி ஒன்று சேரும். லக்னம் 5, 9 இன்டர்கனெக்ட் ஆகும் பொழுது முதல் விஷயம் குலதெய்வத்துடைய அனுகிரகம் நடக்கும். வீடு, வண்டி, வாசல், சொத்துக்கள் கண்டிப்பாக ஏற்படும். குழந்தை பிராப்தம் ஏற்படும். பிடிச்ச வரன் கிடைக்கும். இந்த லிஸ்ட்டில் இல்லாத விஷயங்கள் எதுவுமே கிடையாது. ஆக்சுவலாக சொன்னால் ரிஷபத்துக்கு அருமையான டைமிங்னே சொல்லலாம். இவங்க என்ன நினைக்கிறாங்களோ கண்டிப்பாக அது நடக்கும். ஆனால் ஒன்று, எந்த விஷயத்தையுமே ஓப்பனாக நான் சந்தோஷமாக இருக்கேன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. திருஷ்டி அதிகமாக இருக்கும். ஒரு லக்னத்தில் வக்கரமாக இருக்கும் பொழுது தலைவலி ரொம்ப அதிகமாக வரும். ஏன்னா அது திருஷ்டினால் வரும். ரெண்டாவது, அந்த தலையை குறிக்கக்கூடிய ஸ்தானம்ங்கிறது லக்னம். அதனால் குரு அந்த இடத்துல வக்கரமாக இருக்கும் பொழுது முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லா இடத்துக்குமே நீங்கள் போய் முன்னிருந்து பண்ணணுங்கிற நிலைமையில இன்னொருத்தரை வச்சு ஃப்ரண்ட் அண்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் நீங்கள் போய் அங்கே கலந்துக்கிறதுக்குன்னு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். ரிஷபத்தில் பிறந்திருக்கக்கூடிய பாதி பெண்களுக்கு இப்போ தான் வந்து கல்யாணமே ஆகும். நிறைய கருத்தரிப்பு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க, குழந்தை பிறக்காமல் இருக்கும். அவங்க எல்லாருமே இப்போது சூப்பரான குழந்தை பிறக்கும், தங்கமான பொன் குழந்தை பிறக்கும். நிறைய பேருக்கு வீட்டு கடனுக்காக ட்ரை பண்ணுறது, லோன் கட்ட முடியாமல், அந்த கடன் கட்ட முடியாமல் கஷ்டப்படுறது, அதெல்லாம் ஓரளவுக்கு செட்டில் ஆகும். ஸோ மோஸ்ட்லி வெளிநாடு போனனால இப்போ டைம் நல்லாயிருக்கு. ஸோ மோராலஸ் ரிஷபத்துக்கு அற்புதமான ட்ரைனிங்னு சொல்லலாம். ரிஷபராசிக்காரர்கள் ஏதாவது அவர்கள் செய்ய வேண்டிய தான தர்மங்கள், செல்ல வேண்டிய குலதெய்வத்து கோயிலுக்கு போயிட்டு போய் பசுனை ஒரு 1/2 கிலோ இல்லை 1/4 கிலோ உங்களால் ஆனது போய் தானம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா போதும், சூப்பராக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ இவங்களுக்கு எத்தனை பெர்சன்டேஜ் இருக்கு இந்த குரு வக்கர பயிற்சி? ரிஷபத்துக்கு பொறுத்த வரைக்கும் 90% கொடுக்கலாம். சூப்பர் சரவணா ஸ்டோர் சூப்பர் ஆடி தள்ளுபடி சென்னை மற்றும் மதுரை மாட்டுத்தாவணி. 36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு sreemurugantravel.com. பிரபல முன்னணி இசைக்கலைஞர்கள் பக்தியோடு பங்கேற்கும் ஐபிசி பக்தி பரவசம் 2024 பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி ஆகஸ்ட் 23 வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு வாணி மகாலில். அனுமதி இலவசம்.